Hi and welcome to Easy Spoken English Kanchi. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம நீங்களாக எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஒரு பர்டிகுலர் டென்ஸில் நிறைய விதமான ஸ்ட்ரக்சரில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது, கண்டிப்பாக அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை எப்படி எல்லா ஸ்ட்ரக்சர்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசென்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோவை தொடங்கலாம். பொதுவாக நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் என்ன காரணத்துக்காக யூஸ் பண்ணுவோன்னா, ஃப்யூச்சரில் நடக்கும் செயல்களை சொல்கிறதுக்காக. இதோடைய கீவேர்ட்ஸ் டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த்னு ஃப்யூச்சரை குறிக்கிற மாதிரியான வார்த்தைகள் இந்த டென்ஸில் நம்ம பயன்படுத்தி பேசுவோம். ரைட்? இதோடைய ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீட் எல்லாத்துக்கூடையும் வில் ப்ளஸ் வேர்ப். ஓகே, இதுதான் இதோடைய ஜென்ரல் ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ மற்ற டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் டைப்ஸ்லாம் வரும்போது அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதை நான் ஏற்கனவே போட்டிருந்த 2 வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் டீட்டெயில்டாக. ஸோ இந்த வீடியோலையும் சிம்பிள் ஃப்யூச்சருக்கான ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ்ன்னு வரும்போது சப்ஜெக்ட் வில் நாட் ப்ளஸ் வேர்ப். எஸ் ஆர் நோ கொஸ்டினாக இருந்ததுன்னா வில் சப்ஜெக்ட் வேர்ப். நெகட்டிவ் எஸ் ஆர் நோவாக இருந்ததுன்னா வில் சப்ஜெக்ட் நாட் வேர்ப். WH கொஸ்டினாக இருந்ததுன்னா அந்த WH என்ன கொஸ்டின் வேர்டு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், வில் சப்ஜெக்ட் வேர்ப். அதுவே நெகட்டிவ் WH கொஸ்டினாக இருந்ததுன்னா அதே WH கொஸ்டின் வேர்ட் வில் சப்ஜெக்ட் நாட் வேர்ப். நெகட்டிவ் டேக்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் வில் ஷார்ட் நெகட்டிவ் சப்ஜெக்ட் ப்ரனவுன். பாசிட்டிவ் டேக்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுவோம், வில் சப்ஜெக்ட் ப்ரனவுன். ஓகே, ஸோ இதில் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். ஸோ இதில் நம்ம எடுத்துருக்கிற சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவன் நாளை இதை செய்வான். அவன் அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், செய்வான் அப்படின்ற வேர்ப் எடுத்திருக்கோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், சப்ஜெக்ட் வேர்ப் இல்லையா? ஹீ வில் டூ. இங்கே வேர்பை வில் கூட சேர்த்து எழுதணும், அதனால் ஹீ வில் டூ இதை இட் டுமாரோ நாளை. ஓகே, ஹீ வில் டூ இட் டுமாரோ. அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ், அவன் இதை நாளை செய்ய மாட்டான். ஸோ நெகட்டிவில் சப்ஜெக்ட் வில் நாட் வேர்ப், ஹீ வில் நாட் டூ இட் டுமாரோ. ஓகே, அவன் இதை நாளைக்கு செய்ய மாட்டான், ஹீ வில் நாட் டூ இட் டுமாரோ. அடுத்து கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின், அவன் இதை நாளைக்கு செய்வானா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். வில் சப்ஜெக்ட் வேர்ப் போடணும், வில் ஹீ டூ இட் டுமாரோ. அவன் இதை நாளைக்கு செய்வானா, வில் ஹீ டூ இட் டுமாரோ. அடுத்து அவன் இதை நாளைக்கு செய்ய மாட்டானான்னு நெகட்டிவ் எஸ் ஆர் நோ கேள்வி கேட்குறோம். வில் சப்ஜெக்ட் நாட் வேர்ப் இல்லையா? வில் ஹீ நாட் டூ இட் டுமாரோ, வில் ஹீ நாட் டூ இட் டுமாரோ. அவன் இதை நாளைக்கு செய்ய மாட்டானா. ஸோ நெகட்டிவ் கேள்வினாவே இந்த நாட்டை நீங்கள் முன்னாடியும் கொண்டு வரலாம், ஆனால் முன்னாடி கொண்டு வரும்போது ஷார்ட் நெகட்டிவில் தான் போடணும். வில் நாட் அப்படின்னு சொல்ல முடியாது. won't he do it tomorrow அப்படின்னு சொல்லலாம். won't he do it tomorrow, அப்படி இல்லைனா will he not do it tomorrow. ஓகே, அடுத்து WH கொஸ்டின், அவன் நாளைக்கு இதை எப்படி செய்வான். ஸோ WH வேர்ட் வில் சப்ஜெக்ட் வேர்ப் இல்லையா? how will he do. ஸோ ஹவ் ஒரு WH கொஸ்டின் வேர்டாக இல்லைனாலும் அது ஒரு கொஸ்டின் வேர்ட் தான் இல்லையா? ஒரு கேள்வி வார்த்தை தான். ஸோ அந்த கேள்வி வார்த்தையை முதல்ல போடணும். ஹவ் வில் ஹீ டூ இட் டுமாரோ, அவன் நாளைக்கு இதை எப்படி செய்வான், அவனுக்கு நேரமே இல்லையே, ஹவ் வில் ஹீ டூ இட் டுமாரோ. ஓகே, அடுத்தது இந்த WH கொஸ்டின்லேயே ஒரு நெகட்டிவ் கேள்வி கேட்குறோம். அவன் நாளைக்கு இதை ஏன் செய்ய மாட்டான். ஸோ இன்றைக்கி செய்யலை நாளைக்கு செய்கிறேன்னு சொன்னானே, நாளைக்கு ஏன் செய்ய மாட்டான் அப்படின்னு நெகட்டிவில் கேள்வி கேட்குறோம். அந்த கொஸ்டின் வேர்ட் போட்டுக்கணும், வில் சப்ஜெக்ட் நாட் வேர்ப். ரைட்? why will he not do it tomorrow, why will he not do it tomorrow. ஸோ நெகட்டிவ் கேள்வினா நாட்டை முன்னாடி கொண்டு வரலாம் இல்லையா? பட் எப்படி சொல்லணும், why won't he do it tomorrow இப்படி கேட்கலாம், இல்லைனா why will he not do it tomorrow. ஓகே, அடுத்தது நம்மளுடைய நெகட்டிவ் டேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம கேட்குற கேள்வி. அவன் நாளைக்கு இதை செய்வான் தானே, இல்லை அவன் நாளைக்கு இதை செய்வான்ல அப்படின்னு கன்ஃபர்மேஷனுக்காக கேள்வி கேட்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும், ஹீ வில் டூ இட் டுமாரோ, அப்புறம் டேக் எழுதணும். ரைட்? நெகட்டிவ் டேக். ஸோ வில் ஷார்ட் நெகட்டிவ் சப்ஜெக்ட் ப்ரனவுன். வில் கூட ஷார்ட் நெகட்டிவ் சேர்க்கும் போது ஓன்ட்டுன்னு ஆகும், ஓன்ட் ஹீ வில் டூ இட் டுமாரோ, ஓன்ட் ஹீ, அவன் நாளைக்கு இதை செய்வான்ல. அடுத்து பாசிட்டிவ் டேக். ஸோ டேக் மட்டும் பாசிட்டிவில் இருக்கும், சென்டென்ஸ் நெகட்டிவில் இருக்கும். எப்படி, அவன் நாளைக்கு இதை செய்ய மாட்டான் தானே, அவன் நாளைக்கு இதை செய்ய மாட்டான்ல. ஓகே, he will not do it tomorrow. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் will சப்ஜெக்ட் ப்ரனவுன். will he will not do it tomorrow, will he. ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த 8 ஸ்ட்ரக்சரையும் கம்பேர் பண்ணி இங்கே சொல்லி பார்க்கலாம். அவன் செய்வான், he will do. அவன் செய்ய மாட்டான், he will not do. அவன் செய்வானா, will he do.
அவன் செய்ய மாட்டானா? வில் ஹீ நாட் டூ? அவன் எப்படி செய்வான்? ஹவ் வில் ஹீ டூ? அவன் ஏன் செய்ய மாட்டான்? வை வில் ஹீ நாட் டூ? அவன் செய்வான் தானே? ஹி வில் டூ won't he? அவன் செய்ய மாட்டான் தானே? ஹி வில் நாட் டூ வில் ஹீ? ஸோ இந்த லெசனில் நாம் ஹீன்ற சப்ஜெக்ட்டுக்கும் டூன்ற வேர்புக்கும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி வேறு வேறு மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த வேர்ப் வேணால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைடு வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்ஸ் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.